என்னடா முழிக்கிற? வா 7 முழத்துக்கு நீளுமே. இப்ப ஏன் சும்மா இருக்கு? இத பாருங்க, இந்த பிரச்சனையை மொத்தமா மறந்துறது தான் 2 பேருக்கும் நல்லது. அதை விட்டு போலீஸ் கிலீஸ்னு போனா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ப்ராப்ளம் தான். முடிவா சொல்றேன், நான் விஜய் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்ற? இப்ப பயந்து இப்படி பேசிட்டு அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டியே? இல்ல இல்ல, பண்ண மாட்டேன். என் புள்ள மேல சத்தியமா நான் பண்ண மாட்டேன். வாங்கிட்டா பரவாயில்லையே, சத்தியம் பண்ணும்போதாவது பெத்த புள்ள ஞாபகம் இருக்கே. என்ன பாக்குற? எல்லாம் உன்னோட கெட்ட நேரம். நாங்க வர்றப்ப அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படுற? தப்பு பண்ணது அந்த ராஸ்கல். அனாவசியமா நீ ஏன் பயப்படுற? இந்த தெரு தானே சொன்னாங்க? ஆமாக்கா. ஆட்டோ என்னங்க, இங்க போட்டோகிராஃபர் இளங்கோ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் அவரோட வைஃப் தான். நீங்க? அவங்க எங்களை விசாரிச்சப்போ நடந்ததெல்லாம் நாங்க சொன்னோம். ஆனா அவங்க நம்பல. நாங்க முதல்ல போய் உங்க புருஷன் கிட்ட பேசுறோம், பின்னாடியே நீங்க வந்து பாருங்க, உண்மை என்னன்னு புரியும் சொன்னோம். இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து இனிமே உன் நடிப்ப இவங்க நம்ப மாட்டாங்க. இப்பவாது புரிஞ்சுதா உங்க புருஷனோட யோகிதை என்னன்னு? எங்களுக்கு இவன் 2 வழி சொன்னான். இப்ப நான் உங்களுக்கு 2 வழி சொல்றேன். ஒண்ணு, இவனோட கைய காலை உடைச்சு வீட்டோட வைங்க. இல்ல பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து இவனை கொன்னிடுங்க. உங்களுக்கு இது ஒரு சின்ன நஷ்டம் தான், ஆனா ஊருக்கு ஒரு பெரிய காரியமா போகும். நீ ஏண்டி அழற? கண்ணத்தோட நான் சொன்னதை மறந்துட்டியா? இந்த மாதிரி பொறுக்கிக்காக எல்லாம் அழறது ரொம்ப தப்பு. வா போலாம். கீதா, நான் என்ன சொல்றேன்? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் கோலக்காரியா மாறிடுவேன். கீதா, நான் சொல்றது போ. கீதா ப்ளீஸ். கீதா, வருஷமா பிசினஸ் பண்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எதையோ சமாளிச்சிருக்கேன். ஏன் எத்தனையோ காரியங்களை இந்த இடத்துல உட்கார்ந்தே நான் முடிச்சும் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த தடவை இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன், அந்த அளவுக்கு நான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது.